வணக்கம். எங்கள் கிராமிய நலச்சங்கத்தின் தலைவர், வளர்ந்து வரும் இயக்குனர் ஜீவித் உங்கள் எல்லாரையும் இந்த காணொலி மூலமாக சந்திப்பது மிக்க நன்றி. தவளையும் தமிழனும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேங்க. என்ன காரணம் தெரியுங்களா? இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, உங்களுக்கே புரியும். அதாவதுங்க, ஒரு மனிதன் ஆரம்ப காலத்துலேருந்து கஷ்டப்பட்டு இந்த மூஞ்செல்லாம் பார்க்கணுமா, நாங்கள் ஹீரோவாக ஏற்றுக்கணுமா சொல்லி அவ்வளோ அசிங்கப்படுத்தின ஒரு நபர் உச்சத்துக்கு போனாருங்க. நடிப்போடைய உச்சத்துக்கே போனார். திரையுலகத்தில் அவர் இருந்தால் தான் கலெக்ஷன் பாக்ஸ். ஓகேவா? இன்றைக்கி ஒரு 250 கோடி பணத்தை விட்டுட்டு ஒரு படம் நினச்சா 250 கோடி அவருக்கு அந்த சம்பளத்தை விட்டுட்டு தன்னுடைய மக்கள், நம்மளை வாழ வச்ச மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு மனுஷன் இறங்கி வந்துட்டாருங்க. எதை போட்டு அடிக்கிறீங்க? வெளியில் அடிக்கிறான்னா, அவர் யாரெல்லாம் நம்பி உங்களை உட்கார வச்சாரோ அவங்களே அவங்கள இது தப்பு இல்லையா? இதை நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்களேன். எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் நினச்சிருந்தா பணத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ கட்சி கூட கூட்டணி சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்கலாம். பணத்தை வாங்கிக்கிட்டு நிறைய பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் தேடி தேடி நீ நல்லவனா, நீ மக்களுக்கு எதாவது செய்வியான்னு சொல்லி அந்த காரணத்தால் மட்டுமே சீட்டு கொடுத்துருக்காரு. இதை பற்றி யோசிக்க மாட்டிங்களா? ஏங்க, நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன தவறு கூட அது விஜய் அண்ணனை பாதிக்கும். அதை பற்றி நீங்கள் யோசிச்சிங்களா? ஜூலி ஒரு வீடியோ போட்டால் உடனே எதிர்ப்பு தெரிஞ்சு வச்சிடணும். ஏன்? யாரை கேட்டாங்களா? இல்லை, நான் கேட்குறேன். யாரை கேட்குறாங்க? அவங்க இது சத்தியமாக யார் மனசு புண்பத்ததெல்லாம் இல்லைங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஏன்னா ஜூலி பேசுனா உடனே போட்டாதாங்க யார், நம்ம வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு நம்ம அதாவது அன்பாக அண்ணன் கூப்பிட்றாரு. எதனாலங்க நமக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ்னு அண்ணன் பேர் வச்சார்? காரணம் என்ன தெரியுமாங்க? அப்போது யார்கிட்டையுமோ செல்ஃபோன் கிடையாதுங்க. அந்த காலத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா செய்தி மூலிமா, செய்தித்தாள் மூலிமா தான் நம்ம யோசித்து படித்து பார்த்து சிந்தித்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. உலகத்தையே கை